ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நேற்று வீடியோ போடலிங்க. ஏன்னா அந்த அண்ணன் செவ்வாய்க்கிழமை ரஜினி கொடுக்கணும் நாங்கள் விட்டு நேற்று வேறு சடோனுங்களா கரண்ட்டு வந்தோடனே அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து தைச்சிட்டு அப்புறம் இப்போ காலையிலையும் வந்துருச்சு. எப்படியோ பஸ்ஸில் வச்சு விட்டாங்க. சொன்ன நேரத்துக்கு இன்றைக்கி தாங்க கரெக்டாக டஜன் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா அந்த அண்ணன் கேட்டு 2 நாள் கழித்து தாங்க டஜனே கொடுப்பேன். என்ன பண்ணுறது? அப்புறம் ரொம்ப வேலைங்க. அப்புறம் தைச்சி டஜன் கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு விட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு போட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்குறேங்க. சரி வீடியோ ஒன்று எடுத்து வச்சுட்டு போய் இன்றைக்காவது கொஞ்சம் நேரமாக தூங்குவோங்க. அந்த அண்ணன் டஜன் வச்சு விட்லிங்க இன்றைக்கி. நாளைக்கு வச்சு விட்றேன்னாங்க. சரி நானும் மெதுவாக வச்சு விட்டுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு வேணுங்க. வேறு கண்ணுக்கு நல்லா உள்ள போயிடுச்சு. சரியாக சாப்பிட்றது இல்லை, தூக்கம் இல்லை. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சாப்பாடாக்கி கொடுத்து போட்டு அப்போவே காலையில் 6:45 7 மணிக்கெல்லாம் மிஷினில் உட்காந்துடுறேங்க. இவங்க அப்பா கிளம்புனோனையுமே உட்காந்து தைக்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? உட்காந்து தைச்சங்காடிக்கு தான் ஏதோ ஏங்க 500ரூவான்னா 500ரூவா 2 நாளாக உட்காந்து தைச்சா ஒரு 500ரூவா அந்த ரஜனுக்கு 500ரூவாய்க்கு கம்மியாக வரும்னு வைங்களேன். 460 ரூபாயோ நம்ம வரும். அதுன்னா அது 2 நாள் உட்காந்து தைச்ச முடியும். அந்த காசு நம்மளுக்கு ஆச்சு இல்லைங்க. நம்ம அவசரம் தைக்க மாட்டேன்னு சொன்னோம்னு வைங்க, அந்த அண்ணன் கம்மியில் தைச்சிருவாங்க. நம்மளுக்கு அந்த காசு வருங்களா? அதனால் உட்காந்து நம்மளுக்கு வீட்டு வேலையெல்லாம் கடந்துட்டு போகுதுங்க. நம்மளுக்கு எதை இப்போ தைச்சோம்னா இந்த காசுனா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்ததுன்னா ஒரு செலவுக்காகு. அதுதாங்க வேலை வந்ததுன்னு வைங்க, வெள்ளைக்காரனாக மாறிடுவேங்க நான். என்னங்க, வேலை முக்கியம் நம்மளுக்கு. ஷார்ட்ஸுங்கூட போடுறதே இல்லை பார்த்தீங்கள. எங்கே நம்ம உட்காந்து தைக்கிறோம் நைட்டு 12 மணிக்கு மேலே நீ ஷார்ட்ஸு போட்டால் யார் பார்க்க போகிறாங்க? ஏன்னா நான் குளிக்கிறதே 11:30 12 மணிக்கு தான் குளிச்சுட்டு போய் தூங்குவேங்க. இங்கே ஃபேனும் இல்லைங்களா, நம்ம போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்து தைக்கிறதுக்கு உப்புசுங்க. இங்கே ஊரா பாருங்க, எனக்கு அப்படியே நரன்னு இருக்குதுங்க. வேர்க்குரு வந்துருச்சாட்டிருக்கு. வெயிலும் ஜாஸ்திங்களா, ஃபேனும் இல்லை. கப்புன்னு கிடக்குதுங்க. உட்காந்து தைக்க முடியாமல் அப்புறம் வேர்த்தொழிக்கிட்டே தான் உட்காந்து தைக்கிறேன். கதவு எல்லாம் சாத்தியாச்சு. துவைக்கிறது நிறையா கிடக்குதுங்க. இங்கே நாளைக்கு தான் எல்லாம் துவைக்கணும். நாளைக்கு வேலை இல்லைங்க. நாளைக்கு நைட்டு தான் ரஜினி வச்சு விடுவாங்க. அதனால் நாளைக்கு வேலையை பார்ப்போங்க வீட்டில். அப்புறம் நாளைக்கு அலர்ஜிக்கு வேறு ஆஸ்பத்திரி போகணும். அதுவும் போயிட்டு வந்துடலாங்க. கண்ணெல்லாம் குழியாக இருக்குதே கரகத்தை. நேற்றுங்க பார்த்ததை விட இன்றைக்கி அழைச்சிட்டுண்ணா அநியாயத்தை. அப்புறம் இன்றைக்கி பார்த்தேங்க யூடியூப்பில் ஒரே ரணகலமாக இருந்தது. அப்புறம் இவங்க கருப்பி குழந்தைகளை பேசுனாங்கன்னு சொல்லி தான் இந்த பொண்ணை உள்ளே வைக்கணுன்னு இன்னொருத்தவங்களும் சேர்ந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தெரியும் உங்களுக்கு, ரொம்ப தான் அப்படிங்கிற கெத்துங்கிற மாதிரி பேசுவாங்கள்ல அவங்க சொல்கிற. என்னங்க, அவங்க எப்படி வந்து கருப்பி குழந்தைய பேசலாம் அப்படின்னு. ஆனால் கருப்பியும் பேசிக்கிறா. இந்த பொண்ணு குழந்தை இல்லைன்னெல்லாம் ரொம்ப பேசியிருக்கிறா. அந்த ஆத்திரத்தில் இந்த பொண்ணு பேசிடுச்சு. தப்பு தான் பேசினது அது. ஆனால் இவ பேசுனதுக்கும் தண்டனை கிடைக்கணும், அந்த பொண்ணு பேசுனதுக்கும் தண்டனை கிடைக்கணும். தண்டனைன்னு கிடைச்சா 2 பேர்த்துக்குமே கிடைக்கணும் வைங்களேன். அதனால் இவ்வளோ லேஸ்பட்ட ஆள் கிடையாது கருப்பி. அது மாதிரி இன்னொரு அம்மா இருக்கிறாங்களேங்க, அந்த அம்மா வந்து இவங்கள பற்றி இவங்களுக்கு குழந்தை இல்லைனோ எதுவுமே இவங்கள பற்றி தப்பாக அசிங்கமாக பேசவே கிடையாது. ஆனால் இவங்க தான் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதுக்கு திருப்பி பதில் சொன்னதுக்கு இவங்களுக்கு கோபம் வருது. அவங்க குழந்தைகளெல்லாம் வாரி கொடுத்துருவேன் அப்படின்னுங்கிற மாதிரியெல்லாம் லைவில் பேசினாங்க. அப்போ இந்த பொண்ணு பேசுனதுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு துடிச்ச நீங்கள் இன்னொருத்தவங்க குழந்தைகளை நீ தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கோபம் வந்தால் நீங்கள் பேசலாமா? அது தப்பு இல்லையா? அந்த பொண்ணு கோபம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட புருஷனை பொம்பளைன்னு சொல்லி சேலை கட்டிக்கோ, ஒரு குழந்தை வைத்துக்கிறதுக்கு லாய்க்கு இல்லையெல்லாம், நீ எல்லாம் ஆம்பளையா, நீ சேலை கட்டிக்கடா அப்படின்னெல்லாம் அந்த பொண்ணோட புருஷனை பேசுனதுக்கு கோபம் தாங்க முடியாமல் தான் இவளை யாரை பேசுனா அந்த ஆளை பேசுனாலும் அவளுக்கு கோபம் வராது.
அப்போ அவள் குழந்தைகள சொன்னா தான் அவளுக்கு கோவம் வரும்னு அப்படி பேசிருச்சு. அது பேசியிருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைகள பேசக்கூடாது. அது கோவத்தில் பேசிருச்சு. அப்போ நீங்கள் உங்கள் புருஷனையும் பேச கிடையாது, உங்கள் குடும்பத்தையும் அவங்க பேசவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க குழந்தைகள பேசும்போது அது தப்பு தானே. நீங்களும் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுல்ல. அந்த பொண்ணு பேசுனதே தப்புங்கும்போது நீங்களும் அதே தப்பை தானே பண்ணுறீங்க. சொல்லுங்கள். கோவம் வந்துருச்சுன்னா இங்கே லைவில் இந்த ஆளுகிட்ட கதறி அழுகிறீங்க. என்னத்தீங்க சொல்கிறது. நீங்கள் பண்ணுறது தப்பே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் சளிங்க. அப்புறம் பணம் போடுறீங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கள்ல இன்றைக்கி பணம் போட்டவங்கள அந்த ஆள் பேசிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேசி பார்த்தீங்கள்ல பணம் போட்டவங்கள. பணம் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க. அன்றைக்கி ரூம்லேருந்து எல்லாம் துரத்தும் போது வேறு பக்கம் ரூம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணவங்கள பார்த்தீங்கள்ல. அவங்க நிலமை என்னென்னு 2 பேர்த்து நிலமையை பார்த்தீங்கள்ல. அவங்களும் அந்த நாடகத்தில் நடிப்பாங்கள அவங்களையும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க விலகி போயிங்கூட அவங்கள விடாமல் அவங்கள அந்த கருப்பி வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறா. அந்த மாதிரி ஆள் வச்சு யாரோ ஒருத்தர் மூலியமாக அவங்கள திட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறா. அவங்களுக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத போயிடுச்சு. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஒரு தம்பி பணம் போட்டு உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுச்சு. இன்றைக்கி அவங்களே என்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா. நீங்களும் பணம் போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களோட நிலமை இது தான். பணம் போடுறத மட்டும் நிறுத்திட்டீங்களா உங்கள் நிலமை இதே தான். இப்படித்தான் உங்களையும் கிழிச்சு தொங்க விடுவாங்க. பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அந்த கருப்பி எப்படி லைவில் அந்த பையன் தானே 5000 ரூபா போட்டு வேல் வாங்கிட்டு போய் கோயிலில் உண்டியில் போட்டாங்க. கொஞ்சமாவது ஒரு நன்றி இருக்குது. ஏங்க ஒருத்தவங்க இவ்வளோ தூரம் உதவி செய்கிறவங்கள அவங்க விலகி போயிட்டாங்கன்னா அவங்கள இவ்வளோ தூரம் தரக்குறைவாக பேசுவாங்களா. வாங்கி தின்னமுல்ல அந்த நன்றி கொஞ்சம் கூட இருக்காதுங்களா. நம்மளுக்கு ஒருத்தவங்க பணம் காசு கொடுத்து உதவலினாலும் ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்மளுக்கு கூட துணையாக நின்னாக்கோட நம்ம அதை அவங்களுக்கு நம்ம காலம் பூரா அதை நினச்சி பார்க்கணும் போது இவங்களுக்கு பணம் போட்டு அவ்வளோ காசு போட்டு உதவி பண்ணவங்க நிலமை என்ன. நீங்கள் காசு போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு அங்கே மதிப்பு. காசு போடுறது நிறுத்திட்டிங்கன்னா உங்களையும் பொம்பளை பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு ஆள் அங்கேருந்து நிறையா டாலராக போடுறாங்க. அந்த கிஃப்ட்டு இதுலையெல்லாம் பார்த்தா அந்த ஆள் நிறைய போடும். அந்த ஆள் வேறு எழுத்தில் வரும். அந்த ஆளை பணம் போடுறத மட்டும் நிறுத்துங்க. உங்களையும் பொம்பளை பொறுக்கி இங்கே பொம்பளைகளை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்குனேன், இது தெரியாமல் எனக்கு போயிருச்சு அப்படின்னு நாளைக்கு உங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறீங்க. ஆனால் உங்களை பொம்பளை பொறுக்கின்னு பேசுவாங்க. இன்றைக்கி அந்த பையனை பேசுனாங்கல்ல அதே பேச்சு தான் உங்களுக்கும் வரும். அப்படி நம்ம என்ன சொல்ல முடியும். நீங்கள் அதுக்கு மேலேயும் நீங்கள் போடத்தான் செய்வீங்க. போட்டு நீங்களும் அதே மாதிரி திட்டு வாங்குங்க. அவ்வளோதான். நம்ம என்ன சொல்ல முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொன்னால் கேட்குறாங்க. கேட்கலாம் மாட்டாங்க. போட்டுக்கிட்டு எச்சா போடுறாங்க காசு. அப்புறம் காலையில் என்ன கருப்பிக்கொண்டு சொன்ன நீயே இவங்கிட்ட எடுக்க இவனுக்கு பெம்ளியர் வேணுமாம்மா. எங்கே பெம்ளியர் எங்கே காணமே. நீயா பெம்ளியர்? ஐயோ தெரியாமல் போயிடுச்சே. உன்னைத்தான் பெம்ளியர்னு நீயே சொல்லிக்கிட்டியா? அட கடவுளே. அந்த ஆளுக்கு சொரணியே இல்லை பார்த்தியா. நீ எவ்வளோ கேவலமாக பேசுகிற. ஒரு ஆம்பளைன்னா கொஞ்சமாவது கோவம். அந்த ஆள் இப்படியே உட்காந்துருக்கான். என்னய்யா உனக்கு ஒன்றுமே இல்லையா? சுத்தமாக வேளாமல் போயிடுச்சா? மழுங்கி போயிடுச்சா? டூ ஆம்பளைன்னா கொஞ்சமாவது மானம் ரோசம் சூடு சொரணை இருக்கணும். அவ்வளோ தூரம் அசிங்கமாக ஒரு வாழைப்பழம் திங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் வாழைப்பழங்கிறது ஒரு மங்களகரமான பழம். என்ன சாமிக்கோட வாழைப்பழத்தை தான் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த வாழைப்பழங்கிறது ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிற பழம்.
அந்த பழத்தை பார்த்தாலே திங்கிற ஆசை போயிடுதுடி. நீங்கள்லாம் அந்த பழத்தை பேசி பேசி ஏன்னா பொம்பளையா நீ? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவா நீ திருந்தி வாழ்கிறேங்கிறிய. என்ன திருந்தி வாழ்கிற லட்சணம்? எந்த குடும்ப பொம்பளையும் இப்படி போய் ஹோட்டலாக மாதத்தில் 2 தடவை ரூம் போட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வரமாட்டாங்க. சிக்கனமாம்மா சிக்கனம். சிக்கனத்துக்கு கொண்டு போய் புளியை கரைச்சி ஊற்று. நான் சொல்ல மாட்டேன் எங்கேன்னு, தெரியும் எல்லாத்துக்குமே. நீயே கரைச்சி ஊற்றிக்கோ. உங்கள் வீடு இருக்குதே ஒரு டெட் பாடி, அதுக்கிட்ட கொடுத்து ஊற்ற சொல்லு போ. அது என்னென்னமோ போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்ற சொல்லு உன்னோட சிக்கனத்தையும். சரியா? ஆளப்பாரு மோகரக்கட்டை. எவ்வளோ பேச்சு பேசுகிறானுங்க அசிங்கமாக. போடா வாடா அவனே இவனே செத்துருடா அப்படி இப்படி. ஐயோ இப்படியெல்லாம் மானம் கேட்டு காசு சம்பாரித்து பிழைக்கணுமா? இன்றைக்கி எப்படி சொல்கிற கமாண்டு ஓடுறவங்களையெல்லாம் அவங்களையெல்லாம் நீ மதிக்கவே மதிக்காத. அப்போ எங்களையெல்லாம் எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, நாங்களாம் அவனுங்களை மதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போவும் சொல்கிற நீ மதிக்காமல் இருக்கிற பற்றியா? அவங்க ஓடுற பிச்சையில் தான் சாப்பிட்றோம் யூடியூப்பில் இருக்கிறவங்கெல்லாம். உண்மையாக சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லு. எல்லோரும் திறமையை காமிச்சு வீடியோ போடுறாங்க. அவங்க திறமையை பார்த்து அவங்களுக்கு காசு போகுது. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் 2 பேர்த்துக்கு உங்கள் 3 பேர்த்துக்கு. சரியா? அந்த அம்மாவும் உங்களோட ஒன்று தானே பொண்டாட்டி கேரக்டர். அதனால் நீங்கள் 3 பேருமே ஒன்று தான். ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண். எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறீங்க. மக்கள் வாயில் மண், அவ்வளோதான். அவங்கெல்லாம் உங்களை பார்க்கங்காட்டிக்கிட்டு உங்களுக்கு காசு வருது. அதில் தான் நீங்கள் இந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறீங்க. சரியா? அவ்வளோதாங்க. என்னத்தைங்க சொல்கிறது? என்னத்தை இவங்கெல்லாம் பேசுகிற பேச்சை கேட்டால் இந்த பொண்ணும் அப்படித்தான். ஒரு நாள் இப்படி கொளுத்தி போட்டுட்டு போயிடுது. அது ஒரு வார்த்தைக்கு பற்றி எரியுது. என்ன தான் பண்ணுறதுங்க? கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அவங்கள பேசணுன்னு இந்த பொண்ணு கேட்டுச்சு. அதுலேருந்து தொடருது அப்படியேங்க, தொடர் கதையா. இப்போ இது எதுவும் தெரியாமல் இது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு அப்படியே அழுங்காப்பில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் அடிச்சுக்கிட்டு சாகுங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு எல்லாத்தையும் நாரதர் வேலையை பார்த்துக்கிட்டு போட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து உன் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாத்தா. ஐயோ கடவுளே, கொஞ்சமாவது எல்லாம் அமைதியாக ஒரு தடவை ஒருத்தவங்க பேசினா விட்டு தொலைச்சிட்டு போயிட்டா அதோட அடுத்த தடவை எனத்தை வச்சு பேச முடியும். பதில் பேசுங்காட்டிக்கு தானே திருப்பி மறுபடியும் உட்காந்து பேசுகிறாங்க. அவங்களோட கிரீடம் இறங்கி போச்சுங்க. அதனால தான் இந்த பதட்டம். அப்புறம் மனைவி, நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, காலையில் முதல் வீடியோ. அதில் த்ரிஷாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சங்கீதா அவங்க விஜயண்ணன் பொண்டாட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல. விஜயண்ணன் பொண்டாட்டியை நீங்களும் ஒன்றும் கிடையாது, உங்களோட வாழ்க்கையை இணைச்சி வச்சு சொன்னீங்க. அவங்க பையனுக்கும் பொண்ணுக்காகத்தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க உங்களை மாதிரி இன்னொரு ஆள் பிடிச்சிட்டு போகல. அதனால் நீங்கள் அவங்க கூட உங்களை ஜாயிண்ட் போட்டுக்காதீங்க. சரிங்களா? விஜயண்ணன் ஃப்ரெண்டுங்கிறாங்க. உங்கள் புருஷனை மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டெல்லாம் எதுலேயும் வரல. ஒன்றா குடித்தனம் பண்ணுற மாதிரியெல்லாம் வரல. அதனால் நீங்கள் உங்களோட குடும்பம் வேறு. முதலமைச்சர் விஜய் அண்ணன் குடும்பம் வேறு. அது கூட நீங்கள் கொண்டு போய் ஜாயிண்ட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? அவங்க வேறு புருஷன் மேலே சந்தேகப்பட்டு அந்த பொம்பளை எங்கே போனாலும் கூட போகிறதுனால அவங்க ஒரே அடியாக வேண்டான்ட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னால் கூட இப்போ வரைக்கும் இன்னும் கூட சேராமல் இதுக்கு புருஷன் முதலமைச்சர் பெரிய பதவியில் இருந்தும் கூட அவங்க அதுவும் கூட தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. வரணும். இந்த மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க அண்ணனை. என்னங்க இந்த பொம்பளை கூட சேர்த்து வச்சு நான் பேசலேன். இருங்க, விஜய் அண்ணன் பொண்டாட்டிக்கு சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக வாங்க. டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல. நீங்கள் கூட இருந்தீங்கன்னு வைங்க, இந்த பொம்பளையெல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது. இந்த த்ரிஷாவை தான் சொல்கிறேன்.
உங்களையும் அண்ணாவையும் வச்சு தப்பாக பேசுகிறாங்கல்ல, தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் மறுபடியும் நீங்கள் வலுக்கட்டாயமாக எதுக்கு நீங்கள் அண்ணன் போகிற பக்கம்ல பின்னாடியே போகிறீங்க? செய்வனை வச்ச பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு அப்படியே அந்த அந்த பொம்மை எங்கே வேணாலும் பின்னாடியே போகும் பாருங்க, கெடுதல் பண்ணுறக்கு. அதே மாதிரியே போயிட்டுருக்குறீங்க. கொஞ்சம் ஒதுங்கி இருங்களேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையில்ல, உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகாத நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, வசதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். அதனால் நீங்கள் போய் கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு வாங்க. அவங்களுக்கு அண்ணாவுக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு ஒன்று எல்லாம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் அவங்களுக்கு ஒன்றா இருக்கணும். நீங்கள் ஊடால வந்து நுழையிறீங்க. எனக்கு உங்களை பார்த்தோன்னே அண்ணன் எந்த ஒரு மீட்டிங் போட்டாலும் சரி, எங்கே அண்ணன் பிரச்சாரத்துக்கு இந்த நன்றி சொல்கிறதுக்கோ, கரூருக்கு திருச்சிக்கெல்லாம் போனப்போல்லாம் அவ்வளோ ஒரு ஆர்வமாக உட்காந்து பார்ப்போம். அண்ணன் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசையாக உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த தடவை உங்கள் முகரக்கட்டைய மீடியாவில் இப்படி வந்தீங்கள, கார் விட்டு இறங்கினோனையுமே நான் மாற்றிட்டேன். எனக்கு பார்க்குறக்கே விருப்பம் இல்லை. அண்ணன் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் ஊடால நீ வந்து அதுக்கெல்லாம் வந்து அண்ணன் செய்கிறது எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. உன்னோட இதுதான் போய் சேருது. அப்படியே கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. ஏம்மா, நீங்கள் கல்யாணமாகாத உங்கள் பொண்ணுக்கு ஒரு கல்யாணமாகாத ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? இப்படி ஒரு குடும்பத்தை கெடுத்து வந்து உட்காரணுமா? நீங்கள் நட்பாக கூட இருக்கட்டும், நட்பாக இருந்தாலுமே வந்து அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இந்த நட்புனால் அவர் வேறு கெடுதுங்கும்போது நீங்கள் வந்து அந்த நட்பை நீங்கள் பேசிக்கிறீங்களா, அதோடு வச்சுக்கோங்க. இப்படி அண்ணன் வந்து கட்சி சம்மந்தமாக மக்களுக்காக இதில் எல்லாம் போகும்போதெல்லாம் நீங்கள் வராதீங்க. கடுப்பாக இருக்குது. ஒரு குடும்பத்தை கெடுக்காதீங்க. வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு மனைவி எல்லாம் இருக்கும்போது அண்ணாவோட அப்பா அம்மா மேலே எனக்கு வருத்தங்க. என்னதான் இருந்தாலும் மருமகளை கூப்பிட்டு பேர குழந்தைய அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, அவங்க வரலையா, அண்ணா